நம்ம விவசாயி அன்றைக்கி காலைல 6 மணிக்கே ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி செடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெந்து போன மாதிரி இருக்குது, வந்து பாருங்கள் அப்படின்னாரு. சரி, அங்கே போய் பார்த்தோம்னா செடியெல்லாம் ஆமாங்க, அந்த மருந்து வந்து பட்டு எல்லாம் கொஞ்சம் வெந்து போன மாதிரி இருக்குது. சரி, இது எல்லா பக்கமும் இருக்குது, ஆனால் இதில் எல்லா பக்கமும் இல்லை, ஒவ்வொரு சால், அதாவது ஒரு 10 சாலுக்கு ஒரு பக்கம், 10 சாலுக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு. இது என்னடா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மருந்து கலக்கிறதுல ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. மருந்து எப்படி கலந்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து மருந்து தண்ணி ஊற்றும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா மருந்து கலந்து ஊற்றிருக்காங்க. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா மிக்ஸ் ஆகி லாஸ்ட்டில் வரதெல்லாம் வெந்து போச்சு. சரி, இப்போ நான் என்ன போய் அவர்கிட்ட வந்து சரி ஒன்றும் பிரச்சனை நம்ம ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு அந்த மருந்து அடிச்ச கேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் 3 டைம் எல்லாம் கழுவு சொல்லிட்டு தண்ணியில் அந்த உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிற அளவுக்கு வந்து மோட்டர் கொஞ்சம் நேரம் ஓட விட்டோம். ஸோ ஓட விட்டதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் தண்ணி எல்லாமே க்ளீனாக வந்துச்சு. ஒரு 2 டைம் வந்து கேனை எல்லாமே க்ளீனாக கழுவிட்டோம். பழசு எதுவுமே ஸ்டாக் இருக்கக்கூடாதுல்ல. சரி, அப்புறமா நாங்கள் 3 டேங்க் வந்து அடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்க ஆரம்பித்தோம். அதாவது மருந்து வந்து 3 டேங்க் அடிக்க போகிறோம். அதுக்கு நாங்கள் என்ன அலோ டப்பா எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ஜக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்பாவில் வந்து 4 ஜக்கு வந்து டப்பா வந்து தண்ணி ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வெந்து போன செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்து வெள்ளம் ஒரு 1/4 கிலோவும், ரேப்பிகிரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லி, அது கூட இமேஜ் அப்படின்ற ஒரு டானிக் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோட்ரிண்ட், அதாவது எல்லா நியூட்ரியன்ட்டு ப்ளஸ் வந்து என்பிகே கலந்து லிக்விட் ஒன்று, அதை எல்லாத்தையும் கலந்துக்கிட்டோம். இது என்ன பண்ணால் ஒரு 3 டேங்க் அடிக்கிறதுக்கு வந்து கலந்துக்கிட்டோம். சரி, இவர் எப்படி அடிச்சிருந்தார், எப்படி அடிக்க போகிறேன்றதுக்காக நான் கூடயே இருந்தேன், எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்ன பண்ணோம், அதில் 4 ஜெக் வந்து மருந்து வந்து க்ளீனாக கலக்கிட்டோம், போட்டெல்லாம் கலக்கியாச்சு. இன்னும் 2 ஜெக் வந்து ஆட் பண்ணி அளந்துக்கிட்டோம். ஒரு 6 ஜெக் வர மாதிரி அளந்துக்கிட்டோம். அளந்து ஒரு டேங்க்கு வந்து 2 ஜெக் ஊற்றிக்கிற மாதிரி, அதாவது 3 டேங்க் அடிக்க போகிறோம். 2 ஜெக்கு வந்து அந்த டப்பாவில் வர மாதிரி நாங்கள் வந்து அளவு வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டேங்க் வந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டோம். அதுக்கு 1/2 டேங்க் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மருந்தை வந்து 2 டப்பா எடுத்து ஊற்றிக்கிட்டோம். 1/2 டேங்க் தண்ணி இருக்குது, அதுக்கப்புறம் மருந்து வந்து ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டப்பா வந்து தண்ணி ஃபுல்லாக பிடிக்கணும். பிடிச்சி என்ன பண்ணோம், இப்போ வந்து அதில் ஊற்ற போகிறோம். இப்போ ஊற்றும் பொழுது என்ன ஆகுனா மிக்சிங் வந்து கரெக்டாக இருக்கும், மேலேருந்து கீழே வரையும் கரெக்டாக மிக்சி இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணி, அப்புறமா மருந்து கூட அந்த தண்ணி, அதுக்கு மேலே திரும்ப வந்து தண்ணி, இப்படி ஊற்றும் பொழுது என்னன்னா ஒரே பக்கம் மிக்சிங் ஆகும். மருந்து ஒரு பக்கமாக போய் நிற்காது, மேலே நிற்காது, கீழே நிற்காது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு அப்படி கிளம்பிட்டேன். சரி, இப்போ அடிக்கும் பொழுது ஒரு பிரச்சனையாச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மருந்து ஃபஸ்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே விட்டுருணும். இவர் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி அடிக்க ஆரம்பிச்சார். செடியை வந்து ஒரு சுற்றி அடிக்க இந்த மாதிரி அடிக்கும்போது என்னன்னா அந்த சுழி வந்து ரொம்ப அதிகமாக படும். அப்படி படும்போது என்ன ஆகுனா வெந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி வந்து திரும்ப அதில் சுற்றி அடிக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் திரும்ப சுற்றி அடிச்சுட்டே இருப்பார். அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன மாதிரி அடிக்கிறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கையை முன்போக வச்சுட்டு புகை மாதிரி லெஃப்ட் ரைட் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அடிக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். விவசாயிகளை ஷேர் பண்ணுங்கள்.